டிவிகே கூட்டணி ஆட்சி வெற்றிகரமாக தொடருமா இந்த கேள்வி உலகம் பூரா இருக்கு. ஆட்சி மாற்றம் என்பது தேவைப்பட்டது. திருநாவுக்கு சோதனை பாருங்க, இப்படி எல்லாம் ஆரம்பத்துல குமுறத்துல எழுதினாங்க. அந்த சோதனையை சாதனையாக மாற்றினார். அதுதான் ஜெயலலிதா கேரக்டர். அதுல கிட்டத்தட்ட அது சிங்களரா இருக்கிறதா விஜய். அது ஒரு கேள்விக்குரியவே இருக்கு. சஸ்பென்ஸ்லயே போகுது. அவர் ஜெயிப்பாருன்னு உலகமே எதிர்பார்க்கல. அவரே எதிர்பார்த்தாரா? இந்திய பெண்கள் திட்டத்தை ஆரம்பிச்சும் இந்த காட்சிகள் மாறல. ஒரு எம்எல்ஏ பத்தி நம்ம கேள்விப்பட்டேன். அவங்க ஊடகத்துறையில இருக்கவங்க நிரப்பி சம்பாதிக்கிற அந்த துணியில இருக்கிறவங்க எதிராக நின்றவர் கையில லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து நீ பிரச்சாரத்துக்கு போகாத எனக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லி 16 பேர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். அனுபவம் கிடையாது. திராவிட இயக்கத்தின் பேர்ல இழிவான செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஜோசப் விஜய் அவங்க மதத்தை உள்ள இருந்து வந்துட்டாரு. அவர் கடவுளா பாக்குறாங்க. குற்றம் சொல்லுவதே வேலையா வச்சிருக்கிறது சரியான அணுகுமுறை அல்ல. கர்நாடக என்ற கணிமனிதருடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்கு இந்த அரசியலும் ஆட்சியும் சீர்கிட்டு போய்விட்டது. விஜய் பொறுத்தவரை நான் வந்து சொல்றது அவசரப்பட்டு கட்சி தொடங்கி அவசரப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடற்கரை பாண்டியன் மின்னல் பருதி வார இதழ் மற்றும் குளோபல் பிராட்காஸ்டிங்ல இருந்து நம்ம கபர் தர்பார் நிகழ்ச்சியில வாரம் செய்திகளையும் செய்தி ஊடகங்களையும் சிறந்த ஆளுநர்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அதாவது நம்ம வரப்போற 22 கபர் தர்பார் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறது வந்து திரு இதயக்கனி விஜயன் ஐயா அவர்கள். ஐயாவை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எம்ஜிஆர் எவ்வளவு தூரம், எம்ஜிஆரோட புகழ் எவ்வளவு தூரம் உலகம் முழுக்கும் பரவி இருக்கோ அதே மாதிரி எம்ஜிஆரோட வழியில அவருடைய புகழை உலகம் ஃபுல்லா பரப்பிட்டு வர இதயக்கனி வார இதழ், இதயக்கனி இதழ் வழியாக மக்களை வந்து உலகம் ஃபுல்லா இணைச்சிட்டு இருக்கிற இதயக்கனி விஜயன் ஐயா கூட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கபர் தர்பார் நிகழ்ச்சி வந்து செய்திகளையும் செய்தி ஊடகங்களையும் இணைக்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை விவாதிக்கிற நிகழ்ச்சி. இது வந்து மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக ஒரு சின்ன முயற்சி. இதுல என்னன்னா நம்ம நிறைய செய்தி ஊடகங்கள்ல உலகம் ஃபுல்லா நிறைய ஏகப்பட்ட செய்தி ஊடகங்கள் வந்துருச்சு. சமூக ஊடகங்களா இருக்கட்டும், நிறைய செய்தி ஊடகங்கள். இது வந்து சரியான செய்திகள் எது, தப்பான செய்திகள், மக்களை வந்து குழப்பமடைய வைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை வந்து டோட்டலி கன்ஃபியூஸா இருக்காங்க. சோ எந்த தரமான செய்திகள் இதுதான் உண்மை அப்படிங்கறது நிரூபிக்கிறதுக்காக சின்ன முயற்சி தான் இந்த கபர் தர்பார் நிகழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம வந்து அதாவது பர்டிகுலர்லி நம்ம விவாதிக்கிறது எல்லாமே பொலிட்டிக்கல் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான். சோ நாங்க இன்னைக்கு நம்ம வந்து டிவிகே கூட்டணி ஆட்சி வெற்றிகரமாக தொடருமா 5 ஆண்டுகள், இதுதான் முதல் கேள்வி. உங்களுடைய பார்வையில நீங்க வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை பார்த்திருக்கீங்க, அடுத்து பல சிறந்த தலைவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி, அப்புறம் கருணாநிதி, அப்புறம் ஸ்டாலின், இது மாதிரி பெரிய தலைவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் நீங்க இப்ப விவாதிச்சிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில இந்த டிவிகே ஆட்சியுடைய நிலைத்தன்மை எப்படி இருக்கும்? இந்த கேள்வி உலகம் பூரா இருக்கு. இந்த கேள்வி உலகம் பூரா இருக்கு. இவர் எப்படி ஆட்சி பண்ணுவாரு, எப்படி ஆட்சி நடத்த போறாரு, இவர் நிலைத்திருப்பாரா, இவர் ஆட்சி நடுவிலேயே ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் நிறைய இதை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நானும் அதை கவனிச்சுட்டு இருக்கேன். அதாவது நாமளும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இவருடைய அணுகுமுறைகள் இவங்க எப்படி பண்றாங்க என்னங்கிற பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா, ஒரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதனும் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினாரு. வந்திருக்காங்க, ஒரு ஆட்சி மாற்றம் என்பது தேவைப்பட்டது, ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டதுக்கு வந்திருக்காரு. ஆனா எல்லாம் பெரும்பகுதி புதுமுகங்கள், அரசியலை பற்றி அதிகம் அறியாதவர்கள், ஆட்சி முறையை பற்றி அதிகம் தெரியாதவர்கள், இவங்கெல்லாம் ஆட்சிக்குள்ள வந்திருக்காங்க. இது எப்படி, இதனால இத்தனை பேரும் எப்படி இவங்க கொண்டு போய் இவங்க எப்படி ஆட்சி நடத்துவாங்க, என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கிறத ஒரு கேள்வியை அவர் போட்டிருக்காரு. அந்த கேள்வி எனக்குள்ளும் அது உண்டு. சினிமாவில் விஜய் ஒரு சாதனை பண்ணியிருக்கார், அது மறுப்பதற்கு இல்லை. அவரு ஆரம்பத்துல சினிமாவில வந்தப்போ இவரெல்லாம் நடிக்க வந்தாரா, இவரெல்லாம நடிப்பது, இவருக்கான முகமா இது, சினிமாவுக்கான முகமா இது, சினிமாவுக்கு அந்த சோதனை பாருங்க, இப்படி எல்லாம் ஆரம்பத்துல குமுறத்துல எழுதினாங்க. அப்படி ஒரு ஆரம்ப அறிமுகமே அவருக்கு ஒரு சோதனையான அறிமுகம். அந்த சோதனையை சாதனையாக மாற்றினார். பின்னாடி உள்ள காலகட்டத்தில் பொறுமையாக அதற்கு எந்த விதமான ரியாக்ட் பண்ணாம, பதிலடி கொடுக்காம, கொஞ்சம் அன்னைக்கு ரசிகர்கள் விஜய் சந்திரசேகர் ஒரு பிரபலமான இயக்குநராக இருந்தாலும் ரஜினிகாந்தை வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பல்வேறு கதாநாயகர்களை சிவாஜியை வைத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய சந்திரசேகர் திருமணத்தை நடத்தி வச்சதே சிவாஜி தான். சிவாஜி, கமலாமா அவங்க தான் நடத்தி வச்சாங்க. சோ அப்படி ஒரு சினிமால பல துறை சார்ந்தவரோடு எல்லோரோடும் நல்ல ஒரு இணக்கமான உறவு முறையை கொண்டிருந்த சந்திரசேகர். அவற்றிலிருந்து வந்தவர் தான் இந்தியன், அந்நியன் படங்களை இயக்கிய சங்கர். சோ நிறைய சினிமாவுக்கு நிறைய உதவி இயக்குநர்களை கொடுத்தவர். நிறைய இயக்குநர்கள் அவருக்கு உருவாகிருக்காங்க, நிறைய ஒளிப்பதிவாளர், டெக்னீஷியன், அது ஒரு இது உண்டு. அப்படிங்கிறப்ப ஒரு பிள்ளை மட்டும் அவர் விட்டுருவாரா? மற்றவர்களை அவரை வச்சு படம் எடுக்காட்டா கூட இவர் தொடர்ந்து விஜயனுடைய முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து படங்களை தந்தார். அவருடைய ப்ரொடக்ஷன்ல சோபா சந்திரசேகர் பேர்ல அந்த படங்கள்லாம் வெளிவந்துச்சு. சோ அப்படிங்கிறப்போ அவரை முன்னிலைப்படுத்தி அவரை பூஸ்டப் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்தது அந்த காலகட்டத்தில். அதை தைரியமாக அது போனது காரணம் இவருடைய அமைதியான, பொறுமையான,
அந்த அணுகுமுறைகள், விஜயனுடைய அணுகுமுறைகள் என்னன்னா யார்ட்டையும் பேச மாட்டார். அன்னைக்கு ஜெயலலிதா பேச மாட்டாங்க. படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தாங்கன்னா ஷார்ட் முடிஞ்சு போச்சுன்னா உட்காந்துட்டு புக் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா ஷூட்டிங் காமிச்சிட்டு அமைதியா போய் யார்ட்டும் கூட இருக்க நடிகர்கள் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் அது ஒரு ஹேபிட். அது தவறு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் வரும்போது எல்லாருமே எந்திரிச்சு நின்றுவாங்க ஷூட்டிங்ல. ஆனா இவங்க எந்திரிக்க மாட்டாங்க. இவங்க புக் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்ற சலசலப்பு பத்தி சட்டையே பண்ண மாட்டாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. அது ஆரம்பத்துல அது ஒரு ஜெயலலிதாவுக்கு ஆரம்பத்துல அது ஒரு பிரச்சனையா வந்தப்போ ஒரு சீனியர்மா, சினிமால பெரிய இண்டஸ்ட்ரியிலே முக்கியமானவர், நீங்க மரியாதை கொடுக்காம இருக்கிறது, அவரு அதை யோசிக்க மாட்டாரு. மரியாதை தனக்கு வருதுங்கிறதையும் வரவேற்க மாட்டாரு, வரலங்கிறதாலும் புறப்படுத்த மாட்டாரு. ஆனாலும் மரியாதை கொடுப்பது முக்கியம் சொல்லி பந்துலு அவருக்கு புரிய வச்சு சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. அதை பின்னாடி முகத்துல எழுதிட்டாங்க. இப்படி சொன்னாங்க. நான் எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ சரி, ஒரு பெரிய மூத்தவர் இந்த எம்ஏ அக்கறை என்ன மகளையும் சொன்ன பிஆர் பந்துல சொன்னாருன்னு அந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு சொல்லி அதை எழுதிட்டாங்க. கோபத்துல எழுதினாங்க, அது வேற விஷயம். அதுதான் ஜெயலலிதா கேரக்டர். அதுல கொஞ்சம் கிட்டத்தட்ட அது சிமிலரா இருக்கிறது தான் விஜய். நானும் ஒரு சில சந்தர்ப்பங்களை பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன், ஷூட்டிங்ல போய் இது பண்ணியிருக்கேன். அந்த கேட்ட கேள்விக்கு பதில் ஒரு எக்ஸ்ட்ரா வராது. கேஷுவலான ஒரு பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட கிடையாது. சன் டிவில ஒரு பேட்டி அவரு படம் வெளிவரது நேரத்துல ஒரு டைரக்டர் பேட்டி எடுக்கிறாரு. அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட பதில் வர வரைக்கும் கூட அந்த டைரக்டர் போது ஆயிப்போச்சு. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சட்டசபையில அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவருக்கு ரிலீஸ் பண்ணிருக்க அபிஷியல் போட்டோல மட்டும் அவர் சிரிப்பு நல்லா இருக்கு. நான் சட்டசபையில ஒரே ஃபேஸ் அப்படியே காமிக்கிற மாதிரி, ஏன்னா எனக்கு என்னமோ ஸ்டில் போட்டு வச்ச மாதிரிதான் இருக்காரு. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அவருடைய கேரக்டரே அப்படிதான் அப்படிங்கறத நீங்க சொல்லிதான் தெரியுது. நல்ல ஒரு பதிவு. ஏன்னா மக்களுக்கான சந்தேகம் இருந்துட்டே இருக்கும், ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறப்ப. ஸோ அவரோட கேரக்டரே அமைதியான சுபாவங்கிறது அவங்க அப்பா கூட ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. மகிழ்ச்சி நீங்க திருப்பி அதை சொன்னதுக்கு. முக்கியமா நீங்க அவங்களுடைய அமைச்சரவை, அதாவது கூட்டணி ஆட்சி அமைச்சரவைகள்ல நிறைய பேர் அடுத்த எதிரியா பார்க்கப்பட்ட கட்சிகளும் இப்ப நண்பர்களா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்களாலேயே அந்த ஆட்சியில, அதாவது புதிய அமைச்சர்களை வச்சு கட்டமைக்க முடியறதுக்கான சிரமம் இருக்கிறப்ப, இந்த கூட்டணியில வந்திருக்கிற புதிய அவங்க, அதாவது எதிர்கருத்துக்கள் உள்ள அமைச்சர்களையும் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. எப்படி இவங்க இதை சமாளிப்பாங்க? அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. கேட்ட கேள்வி ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. என்னன்னா சஸ்பென்ஸ்லயே போகுது. இப்ப இருக்கிற ஆட்சி சஸ்பென்ஸ்லயே போயிட்டு இருக்கு. அவர் ஜெயிப்பாருன்னு உலகமே எதிர்பார்க்கல. அவரே எதிர்பார்த்தாரா? ஆனா அவர் சொன்னாரு 234 தொகுதியை நாங்க தான் பிடிப்போம்னு சொல்லி ஒரு போட்டாச்சு. என்ன அடிச்சு விடுறாரு போல் இருக்கு, என்ன காசா பணமா அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல அந்த சமயத்துல நம்ம பாக்குறப்ப எதிர்கட்சியா வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அவர் வருவாரா நம்பிக்கை இல்லாதனால எல்லாத்தையும் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள், நம்ம ஊடகவியலாளர்களுக்கு எல்லாம் தோணுன கருத்து அது. அதனால எல்லா ஊடகவியலாளர்களுமே ஒரு குறைத்து மதிப்பிட்டாங்க. முக்கியமா இந்த ஆட்சி, அதாவது பழைய ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படிங்கிற பதிவை எல்லா கட்சிகளுமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே சூழ்நிலைகளும் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது மகளிருக்கு ஏற்படுற பிரச்சனைகள் குறையவே இல்லை. பெண்களுக்கு சிங்க பெண்கள் திட்டத்தை ஆரம்பிச்சும் இந்த காட்சிகள் மாறல அப்படிங்கிறது இதை எப்படி சமாளிச்சு இந்த டிவிக்கு அரசு செயல்பட போகுது? உங்களுடைய அனுபவத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை செஞ்சிருவாங்களா மக்களுடைய தேவைகளுக்கு? அதான் சொல்றீங்க. அதாவது ஒரு கேள்விக்குறியான விஷயம் நமக்கு தோணுது. ஏன்னா இதுல அனுபவப்பட்டவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 2 பேர். ஒருத்தர் செங்கோட்டையன், இன்னொருத்தர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். மற்ற எல்லாருமே புதியவர்கள், அறிமுகங்கள் எல்லாமே. அது ஒரு எம்எல்ஏ பத்தி நம்ம கேள்விப்பட்டேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு உதாரணம். அது எந்த ஊரு என்ன எம்எல்ஏ நான் சொல்ல விரும்பல. அவங்க ஊடகத்துறையில இருந்தவங்க. ஒரு சும்மா பந்தா பண்ணிக்கிட்டு நான் மீடியா சேர்ந்தவன் சொல்லி மிரட்டி ஒரு வேலையும் செய்யறதில்ல, ஒழுங்கா செய்யறதில்ல, மிரட்டி சம்பாதிக்கிற அந்த துணியில இருக்கிறவங்க. அந்த இருந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஆனா பெண்ணா கூட நான் சொல்ல விரும்பல. அவங்களோட பின்னாடி ரொம்ப ரொம்ப போர், அதாவது ரொம்ப போர்னா பெருமையா சொல்ற மாதிரி கிடையாது. எப்படி ஜெயிச்சாங்கன்னு அந்த ஊரை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இவங்க ஜெயிச்சதை நாங்க நம்ப முடியல. ஏன்னா பிரச்சாரத்துக்கு அவங்க போகலையா. பிரச்சாரத்துக்கு போகணும்னா எப்படி இந்த கட்சியில இருந்துட்டு எப்படி பிரச்சாரத்துக்கு போகாம இருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா, எதிராக நின்னவர் கையில ஒரு லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து நீ பிரச்சாரத்துக்கு போகாத, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நான் யாரை நிறுத்தினா அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டாங்க. அதைத்தான் சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிங்க இது
ஜெயிப்பாங்கன்னு கனவோட நாங்க காணலைங்க, ஜெயிச்சுட்டாங்க. பிரச்சாரம் மல்லு கட்டிக்கிட்டு விழுந்து பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாம் தோத்து போயிருக்காங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. பிரச்சாரத்துக்கு போகாம மக்களை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள், மக்களை புரிந்து கொள்ளாதவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அமைச்சர்களா இருக்கின்றவர்கள 16 பேர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், அனுபவம் கிடையாது. அது பகுத்தறிங்கிற விஷயம் முக்கியம். பொதுவா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களை எப்படி அமைச்சராக தேர்வு செய்தார்கள் என்பது நமக்கு வியப்பா இருக்கு. என்ன தகுதியின் அடிப்படையில பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துல அந்த கோயில்ல போய் அந்த அறநிலைத்துறை அமைச்சர் போய் ஆய்வு செய்யறங்கிற பேர்ல இந்த பொருள் எல்லாம், அதாவது பட்சணங்கள் இருக்கு பாத்தீங்களா, பிரசாதத்தை விற்கிறாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எந்த எக்ஸ்பைரி டேட்டு காணும், ப்ரொடக்ஷன் டேட்டை காணும், இது ஒண்ணுமே இல்லாம எப்படி நீங்க விற்கிறீங்கன்னு சொல்லி அப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்காரு. சோ இது உண்மையிலே அறியப்பட வேண்டிய விஷயம். நான் அப்படி ஒரு உதாரணம் சொன்னேன், இப்படி ஒரு உதாரணம் கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் சின்ன வயசுக்காரரா இருக்காரு, என்ன அனுபவம் இருக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தா கூட போய் பண்ணிருக்காரு. இது நமக்கே இப்பதான் தோணுது, ஆமா நம்ம வாங்குற பொருளை ஏன்னா பல இடங்களில் பிரசாதங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி கவர்ன டேஸ்ட் வரும். உணவு தயாரிப்புல ரொம்ப முக்கியம் மக்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடாதுங்கிறது அதை சமைக்கிறவனுக்கு இருக்கணும், அதை தயார்படுத்தி கொடுக்கறவங்களுக்கு இருக்கணும், அதை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறவங்களுக்கு இருக்கணும், வாங்கி சாப்பிட நமக்கு இருக்கணும். இப்படி எல்லாமே இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இவர் பிரதிபலிச்சிருக்காருங்கிறது பரவாயில்ல. அதாவது அதை வீரமணி ஒரு பிராமணங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டு அது என்ன எனக்கு ஒன்னும் புரியல, பிராமணன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு போறது இது என்ன பண்பு? இது மோசமான ஒரு இழிவான ஒரு பண்பு. திராவிட இயக்கங்கிற பேர்ல இழிவான செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது யார் செய்தாலும் தவறுதான், அது சொல்லவே கூடாது. அவன் என்ன செய்யறான், அவன் எப்படி செயல்படுறான் அதை பாருங்க. அதை விட்டு போட்டு பிறப்பால் என்ன ஜாதியா இருந்தாங்கிறது ரொம்ப தவறான அணுகுமுறை இல்ல, அது கூடவே கூடாது. அந்த அணுகுமுறை இது சொல்லும் போது இந்த எமோஷன் ஊடகவியாளர் இருக்கணும். அவர் வீரமணி சொன்னதை உடனே கண்டிச்சிருக்கணும் ஊடகங்கள். இல்ல கண்டிக்க வேண்டியது டிவிக்கேவும் தானே, அது டிவிக்கே அதை பத்தி அறிக்கை விடல. முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க சி ஜோசப் விஜய் அப்படிங்கறத அவரே அறிவிச்சிட்டாரு. ஜோசப் விஜய் அப்ப அங்க மதத்தை உள்ள எடுத்து வந்துட்டாரு. ஜாதி மதம் இனம் பாகுபாடற்ற கட்சியா இருக்கணும், அப்பதான் அவங்க மக்களுக்கு நடுநிலைமையா இருப்பாங்கிறதான் ஒரு தனிப்பட்ட எல்லாரோட விருப்பமும் அதுதான். சோ அவரு ஆரம்பத்திலேயே சி ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் போட்டிருக்க தொகுதிகள் எல்லாமே ஒவ்வொரு தொகுதியுமே அந்தந்த தொகுதியில எந்த மக்கள் இன மக்கள் அறியப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஜாதி மதம் பேதத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் நம்மளுடைய மீடியா, அதாவது நம்ம ஊடகத்துறை. அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை நம்ம பெரிதிப்படுத்தி காட்டக்கூடாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா அப்படிப்பட்ட மக்களை தான் அவங்க அடையாளப்படுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க ஈஸியாவும் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத, ஈஸியா ஜெயிச்சிருக்காங்க, ஈஸியா அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அறநிலையத்துறையில இது வரைக்கும் எந்த ஒரு அந்த சமூகத்தினர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கல. ஏன்னா அதிக உச்சபட்ச பதவிகள்ல இருக்கிறது எல்லாமே அந்த சமூகத்தினர் தான். ஏன்னா உயர்ந்த பதவிகள் எல்லாமே அந்த சமூகத்தினர் இருக்காங்க. அவங்க ஈஸியா கத்துக்கிறாங்க, அவங்களுடைய அடுத்த தலைமுறை ஈஸியா வந்துடுறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு அடுத்தடுத்த பட்டியலின சமூகம்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிருதுங்கிறதுனாலதான் நம்ம அந்த ஒரு திராவிட இயக்கமா இருக்கட்டும், அடுத்த நடுநிலைமையா பாக்குற இயக்கங்கள் எல்லாமே அது முன்னேறத்தை அந்த பட்டியலினத்தவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க, அந்த வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. அப்ப அடுத்த ஒரு சஃபல் நடக்கும் மக்களுக்குள்ள அப்படின்ட்டு. சோ அது நடந்துருச்சு. ஆனா மறுபடியும் நம்ம என்னைக்குமே அவருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அவர் அமைச்சரா வந்துட்டாரு, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அடுத்ததாக நம்ம நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஏன்னா இந்த ஜோசப் விஜய்ங்கிறது அவருடைய ஆதார்ல இருக்கலாம், அவருடைய பாஸ்போர்ட்ல இருக்கலாம், எல்லா இதுலயுமே அந்த பேரை அவர் பதிவு பண்ணிருக்கலாம். சோ அப்படிங்கிறப்ப ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் என்ன அதுல இருக்கோ அதை சுட்டி காட்டுங்கிற எண்ணத்துல அவர் அது மாதிரி ஜோசப் விஜய் தன்னை அடையாளப்படுத்திருக்கலாம். அதை நம்ம தவறு காண வேண்டாம். அவர் அவருடைய மதத்தை சொல்றாருங்கிறது நம்ம இது பண்ண வேண்டாம். அவர் எப்படி ஆட்சி பண்றாருங்கிறது பாக்கணும். ஏன்னா சார் இல்ல சார், அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா அவர் சொல்லட்டும், அவரோட பேர் அவர் ஜோசப் விஜய்னு சொல்லிக்கிட்டு அவரோட அமைச்சர்களா இருக்கட்டும், அவர் கடவுளா பாக்குறாங்க. நம்மளுக்கு புதுசா ஒரு கடவுள் தேவையில்லை. ஓகேவா? அகைன் ஒரு புதுசா ஒரு கட்சி ஒரு கடவுளா ஒரு மனிதரை உருவப்படுத்துறது கண்டிப்பா தேவையில்லாத விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு தடையும் பிரஸ் மீட்லயும் நீங்க ஒரு நம்ம பள்ளிக்கல்வித்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர் பேசுறப்ப கூட சி ஜோசப் விஜய் மாண்புமிகு அப்படிங்கிறாரு. அப்ப அங்க அவரோட பேர் அடையாளப்படுத்துறாங்க. அவர் விஜய்னா எல்லாருக்கும் பழக்கப்படுத்தாரு. விஜய் புது ஆள் கிடையாது, அவர் எல்லா குடும்பத்திலயும் வந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப விஜய் நம்ம அண்ணனா பாக்குறோம், நம்ம தம்பியா பாக்குறோம், ஒரு நண்பரா பாக்குறோம். அப்படிங்கிறப்ப அவருக்கான அடையாளப்படுத்துதல் திருப்பி தேவையா? கட்சிக்காக ஓட்டுக்காக கேட்டாங்க, சரி ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி எல்லா
மைக்கு நம்ம மைக்கு ஊடக மைக்கு முன்னாடி எல்லாமே அந்த வார்த்தைகளை அடையாளப்படுத்துறாங்களே, அது சரிதானா? இல்ல சரிதானாங்கிறது வந்து நம்ம அது அந்த பேரை வச்சு நம்ம விவாதத்துக்குள்ள போக வேண்டிய தேவையில்லை. இல்ல சார், அது பேர்ல ஒரு சின்ன அடுத்த கேள்வி இணைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னா, நம்மளுடைய ஸ்பீக்கர் அவருமே வந்து விவிலியத்தை வந்து படிச்சுட்டாரு. ரெண்டாவது வந்து நீங்க அந்த அமைச்சரவையில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிதி அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சோ இது ஒரு நடுநிலைமையான ஒரு கட்சியாக, மக்களுக்கான நடுநிலைமையான கட்சியாக தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம பாக்குறோம். அது இல்லாம நம்ம மக்கள் யாரும் அப்படி பார்க்கல. பட் அந்த மாதிரி ஒரு சாயலை வந்து அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்களா, இல்ல இயற்கையா அமைஞ்சிருச்சா? இல்ல அது மாதிரி வெளிப்படுறாங்க. அந்த மாதிரி வெளிப்படுறாங்க. ஒரு இந்த அமைச்சரோட 7 பேர் வந்து வட்டியில் இனத்தை சேர்ந்தவங்க. அது இத்தனை பேரை வந்து இது வரைக்கும் அவங்க ஆட்சியில யாரும் பண்ணல. சோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, ஒவ்வொரு விதமான, அதாவது சரியான விமர்சனங்கள் இருக்கு, கொஞ்சம் அதிகபட்சமான விமர்சனங்கள் இருக்கு, கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. இப்போ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கிறப்போ ஒரு 6 மாதம் விட்டு பிடிப்போங்கிற எண்ணம் முதல்ல சொன்னாங்க. இப்ப அதுக்குள்ள அவசரப்படுறாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்ண போறாங்கிறது கவனிச்சுக்கிட்டே இருப்பான். சொல்றது தவறு என்ன சுட்டி காட்டலாம். விமர்சனம், அதாவது அவங்களை குற்றம் சொல்லுவதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறது அது சரியான அணுகுமுறை அல்ல. அது வந்து முக்கியம். ஏன்னா இவங்க எல்லாமே இன்னும் ட்ரைனிங்கே இல்லை. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதாவது கடந்த காலத்தில் இருந்த உயர் அதிகாரிகள், அதாவது குற்றம் சாட்டப்படாத, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கேன் நான். இறையன்பு IAS அதிகாரி, ஒரு நேர்மையான, தெளிவான, அதாவது குறுகிய எண்ணம் இல்லாத சிறந்த சிந்தனையாளர். அவரை வந்து இது மாதிரி விஷயங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். அது போன்ற அறிஞர் பெருமக்களை கூப்பிட்டு வச்சு பேசணும், ஆட்சியாளர்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். அது அவருடைய இறையன்போட சகோதரர் திருப்புகழ், அவரு மோடிக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அது போன்றவர்களை வந்து இவங்க பயன்படுத்திக்கணும். இதை நான் யோசனையாவே சொல்லியிருக்கேன். திருப்புகழ் வந்து மிகச்சிறந்த, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மையினுடைய இந்தியாவின் இணை இயக்குநராக இருந்தவர். அவர் குஜராத்லயே அவர் அந்த பொறுப்புல இருந்தார். இவர் மோடி பையன் முதலமைச்சராக இருந்த போது பொறுப்புல இருந்தவர். டெல்லிக்கு பிரதமராக வரும்போது அவரையும் அழைச்சிட்டு வந்துட்டார். கரெக்ட் தான் சார். இப்ப ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து பயிற்சியாளர், ஒரு டிரைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பயிற்சி பெற்ற டிரைவரை தான் நம்ம வந்து ஓட்டுறதுக்கு நம்ம தயார் பண்ணோம். அப்படி ஒரு ஆட்சி அமைக்க வரணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த பயிற்சிகள்லாம் ஏற்கனவே அவங்க எடுத்திருக்கணும்ல. ஒவ்வொரு அமைச்சர்களும் கொடுத்திருக்கணும், ஒவ்வொரு வேட்பாளரும் கொடுத்திருக்கணும். ஆனா இது அதிர்ஷ்டத்துல வந்த வாய்ப்பா இருந்தாலுமே நம்ம 6 மாசம் நீங்க அவகாசம் கேட்கிறப்ப நம்மளுடைய தமிழகத்தோட நிதி நிலைமை பின்தள்ளப்படும், நம்மளுடைய வளர்ச்சி மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பயம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கா, இல்ல இது வந்து ஊடகவாளர்கள் கட்டமைக்கிற இமேஜா? இல்ல, அதான் சொல்றேன், சஸ்பென்ஸ்ல போயிட்டு இருக்கு, தெளிவில்லாம போயிட்டு இருக்கு. தெளிவுபடுத்துவதற்கான இவங்கிட்ட சரியான ஊடகவியலாளர் இவங்கிட்ட இல்ல. இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பொதுஜன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்து பதில் சொல்லணும். இல்ல கொள்கை பொறுப்பு செயலாளர் மாதிரி யாராவது ஒருத்தர் பொறுப்பை கொடுத்து சரியா, அப்படி யாருமே வந்து சொல்லப்படல. இவங்களுக்கு நேரம் இல்லையா இது அதுக்குள்ள போகும். ஏன்னா தமிழ்நாடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற எல்லா மாநிலங்களையும் தாண்டி தமிழ்நாடுக்கு ஒரு தனித்துவமிக்க பல வரலாறு இருக்கு, பல கட்டமைப்பு இருக்கு, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவாக்கிய இதுல நடுவுல என்னன்னா, கர்நாடக என்ற ஒரு தனி மனிதர் உடைய தனிப்பட்ட விருப்பங்களுக்கு இந்த அரசியலும் ஆட்சியும் சீர்கட்டு போய்விட்டது. இது எப்பவுமே சொல்லலாம், என்னைக்கும் சொல்லணும். அது மறக்கக்கூடாத ஒரு விஷயம். அவர் பாதி கெடுத்தார். மீதி வந்து ஜெயலலிதா வந்தப்போ சசிகலா என்ற ஒரு குடும்பம் ஒரு உள்ள நுழைஞ்சு, சசிகலா நடராஜன் உள்ள நுழைஞ்சு அவங்க சிஸ்டத்தை பாதி கெடுத்தாங்க. எதுவுமே பாடுபடாம இந்த கட்சியை சீரழிச்சிட்டாங்க, ஆட்சியை சீரழிச்சு அது ஒரு கெட்ட பேருடைய ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போக வச்ச பெருமை சசிகலாவுக்கு உண்டு. சோ இவ்வளவு பண்ணிருக்காங்க. சிஸ்டம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இதை சரி பண்றதுக்கு ஈஸியான வேலையில இவர் அவசரப்பட்டிருக்காரு. விஜய் பொறுத்தவரை நான் வந்து சொல்றது ரெண்டு மூணு விஷயத்தை திருப்பி சொல்றேன். நானு ஒரு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற வேலையை முதலில் செய்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு கட்சி தொடங்கி அவசரப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சோ இது அதனால இவங்க தன்னையும் பார்த்துக்கணும், ஆட்சியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அவ்வளவு தூரம் தமிழகம் வந்து கட்டமைப்புகள் வந்து பெருசா வளர்ந்துருக்கு. சம்பாதிக்கிறதுக்காக இந்த கட்டமைப்புகளை வந்து வளர்த்திருக்காங்க. இதுல வந்து யாரையும் வந்து யோகியன் இவன் வந்து சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாகுபடுத்தி எல்லாரும் ஒண்ணுக்கு நிச்சயிக்காங்க. அதாவது கொள்ளைங்கிறது கூட்டு கொள்ளையா தான் நடந்திருக்கு கடந்த காலங்களில். ஒரு பிசினஸா பார்க்கப்பட்டிருக்கு. ஆமா, இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தாம இவங்க வந்ததுதான் மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத நான் சொல்றேன். நானு
ரஜினிகாந்தும் அதைத்தான் பண்ணாரு. அவருக்கு ஏற்கனவே இல்ல அவர் ஆரம்பிக்கல, இவர் ஆரம்பிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்போதைக்கு மாண்புமிகு முதல்வர், அதனால அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுருச்சு. முக்கியமா அவருக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 35% அப்படிங்கிறது வந்து ஒரு கால்வாசி மக்கள், நான்குல ஒரு பங்கு மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து இத்தனை பேர் அதோட ரசிகர்களா இருக்கலாம், நிறைய பேர் அதை தாண்டி மாற்றத்தை விரும்பினவங்களா இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்க ஆதரவு கொடுத்திருக்கப்போ வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே சமயத்துல எல்லாரும் வந்து இப்ப வந்து அரசியலை உற்று நோக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப அந்த அரசியல் அறிவு எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துட்டு இருக்கு. ஊடகத்தோட பங்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஏன்னா ஊடகங்கள் மட்டும்தான் வந்து ஒரு காலத்துல வந்து அரசியல் திணிக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப அது திணிக்காமலே இவர் வந்ததுனால எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு.